இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகும் விஷயம் என்னென்றால், நீங்கள் விரும்பும் நபரின் மனதில் நீங்கள் இல்லை என்பதை உணர்த்தும் அறிகுறிகள் பற்றித்தான். இன்னும் கொஞ்சம் விளக்கமாகச் சொல்கிறேன். அதாவது, நீங்கள் ஒரு உறவில் அல்லது நட்பில் இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர்களை விரும்புகிறீர்கள். ஆனால் நீங்கள் விரும்பும் அந்த நபர் உங்களோடு நட்பாக இருந்தாலும், உறவில் இருந்தாலும், நீங்கள் விரும்பும் அளவுக்கு அவர்கள் உங்களை விரும்பவில்லை. அவர்கள் மனதில் நீங்கள் இல்லை. நீங்கள் விரும்பும் அளவுக்கு நீங்கள் இல்லை என்பதை அவர்களுடைய நடத்தையில் வெளிப்படுத்துவார்கள். அப்படியான நடத்தைகள் என்னென்ன முக்கிய அம்சங்களை இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கப் போகிறோம். முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். உங்களுடன் மனம் விட்டு பேச மாட்டார்கள். நீங்கள் உங்கள் மனதில் உள்ள எல்லா விஷயங்களையும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விதமான நிகழ்வுகளையும், ஈவெண்ட்ஸ் அவர்களிடம் பேசுவீர்கள். உங்கள் மனதில் உள்ள எல்லா விஷயங்களையும் அவர்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள், பகிர்ந்து கொள்வீர்கள், ஷேர் செய்வீர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் மிக முக்கியமான விஷயங்களை கூட, ஒரு வெற்றிகரமான நிகழ்வை கூட சிலர் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். சில சமயங்களில் தனிமையை விரும்புபவர்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அது வேறு விஷயம். ஆனால் அந்த நபர் வாழ்க்கையில் நடக்கும் மிக முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான வெற்றிகள், நல்ல விஷயங்களை கூட உங்களிடம் சொல்ல நினைக்க மாட்டார்கள், சொல்லவும் மாட்டார்கள். இப்படி உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் உங்களை விரும்பவில்லை. அதாவது அவர்களுடைய மனதில் நீங்கள் இல்லை என்று எடுத்துக்கொள்ள முடியும். வெளியிடங்களுக்கு வர மறுப்பார்கள். இரண்டாவது அம்சம் என்னவென்றால், நீங்கள் வெளியிடங்களுக்கு போகலாம், அவுட்டிங் போகலாம், இந்த இடத்திற்கு போகலாம் என்று அழைத்தால் அவர்கள் வரமாட்டார்கள். ஒரு முறை வரவில்லை, 2 முறை வரவில்லை என்றால் பரவாயில்லை. ஆனால் எப்பொழுதுமே வரமாட்டார்கள். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சரி, இப்போது அவர்கள் எங்காவது வெளியே போகிறார்கள் என்றால் உங்களை அழைக்க மாட்டார்கள். எப்பொழுதுமே அழைக்க மாட்டார்கள். ஆகையால் வெளியிடங்களுக்கு எதற்குமே தனியாகத்தான் போய் வருவார்கள். நீங்கள் அழைத்தாலும் அவர்கள் வரமாட்டார்கள். இப்படி இருக்கிறார்கள். ஆனால் உங்களோடு நட்பில் இருக்கிறார்கள், உறவில் இருக்கிறார்கள், உங்களோடு பேசுகிறார்கள், பழகுகிறார்கள். ஆனால் அவுட்டிங் வருவதற்கு தயாராக இல்லை. ஓகேவா? இப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய மனதில் நீங்கள் இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். உங்களை தவிர்க்க முயற்சிப்பார்கள். மூன்றாவது விஷயம் என்னவென்றால், பல நேரங்களில் உங்களை தவிர்க்கவே முயற்சிப்பார்கள். பொது இடங்களிலும், பொது சூழ்நிலைகளிலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் உங்களுடன் நிற்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். உங்களுடன், உங்கள் பக்கத்தில் நிற்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். உங்களை அவாய்டு செய்யத்தான் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். இது எல்லா இடங்களுக்கும் பொருந்தும். ஆகையால் உங்களை தவிர்க்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உங்களை முழுமையாக விரும்பவில்லை என்று எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது, நீங்கள் விரும்பும் நபரின் மனதில் நீங்கள் இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். உங்கள் உணர்வுகளை கவனிக்க மாட்டார்கள். நான்காவது விஷயம், நீங்கள் அவர்களுக்கு என்னதான் முக்கியத்துவம் கொடுத்தாலும், நீங்கள் அவர்களுக்கு என்னதான் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, ஏன் இப்படி ஆனீர்கள் என்று அக்கறையுடன் கேட்க மாட்டார்கள். மாறாக, ஏன் இப்படி நடந்தீர்கள், ஏன் இப்படி போனீர்கள் என்று உங்களிடம் கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பார்கள். உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய வலி, வேதனை அல்லது உங்கள் மகிழ்ச்சி எந்த ஒன்றையும் அவர்கள் கண்டு கொள்ள மாட்டார்கள். உங்கள் உணர்வுகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். உங்களுடன் பழகினாலும் பேசினாலும் உங்களுடைய உணர்வுகளையோ, உங்களுடைய மகிழ்ச்சியையோ, துக்கத்தையோ, வலியையோ எதுவுமே கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய மனதில் நீங்கள் இல்லை என்று அர்த்தம். உங்களுக்கான நேரத்தை ஒதுக்க மாட்டார்கள். நீங்கள் அவர்கள் மீது அதிக நேரம் செலவழிக்க நினைப்பீர்கள், அவர்களுடன் பேச நினைப்பீர்கள். உங்கள் மனதில் உள்ள விஷயங்களை, உங்களை பற்றிய விஷயங்களை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள நினைப்பீர்கள். அதற்காக நீங்கள் முயற்சி செய்வீர்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்காக எந்த நேரத்தையும் ஒதுக்க மாட்டார்கள். பேசுவதற்கு நேரம் ஒதுக்க மாட்டார்கள். உங்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்க மாட்டார்கள். நான் பிஸியாக இருக்கிறேன், எனக்கு வேறு வேலை இருக்கிறது என்று ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு நண்பர்களோடு பேச நேரம் இருக்கும், வெளியிடுவதற்கு நேரம் இருக்கும், வேறு காரியங்களுக்கு நேரம் இருக்கும்.
ஆனால் உங்களுக்காக எந்த நேரத்தையும் ஒதுக்கவே மாட்டார்கள். ஒரு நிமிடம் கூட உங்களோடு மனம் விட்டு பேசுவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் என்றால் அவர்களுடைய மனதில் நீங்கள் இல்லை என்று அர்த்தம்.